ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய். அதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க. சரியா இது தேவையான பொருட்கள் பாருங்கள். இது வந்து பிறக்க இஞ்சி பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன். சரியா கருவேப்பிலை, தக்காளி, சீரகம், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி. சரியா நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு தட்டுங்க. தட்டி வந்து இந்த தாளிப்பு போடுங்க. தாளிப்பு போட்டு கொஞ்சம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா பொங்கல் மஞ்சள் தக்காளி கருவேப்பிலையும் போட்டு தேவையான மிளகு பொடி, மீன் மசாலா பொடி, நல்ல மிளகு பொடி, சரக்கு பொடி, மஞ்சள் போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. சரி, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். சரியா அதுக்கு பிறகு சூடு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றோன்னா சூடு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்போது அந்த கழுவி வச்ச அந்த துண்டு மீன் துண்டு எடுத்து அதில் போடுங்க. போட்டு அதுக்கு பிறகு வந்து கிளற வேணாம். சட்டியை வந்து நல்லா அந்த பக்கம் வந்து 2 துணி எடுத்து ஆட்டி விடுங்க. சரியா மீன் கிளறினா உடஞ்சி போயிடுங்க. அதனால கிளற வேண்டாம். அதுக்கு பிறகு வந்து அது விருப்பமண்டா தேங்காய் பூ ஊற்றிக்கலாம். விருப்பம் தேங்காய் பூ ஊற்றி தேவையில்ல. விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ இதுதான் மீன் குழம்பு. எனக்கெல்லாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி மக்கள் மீன் குழம்பு வந்து சரியா இந்த மாதிரி நான் மீன் குழம்பு சொல்லி பாருங்க. பிள்ளைங்க கூட வேணும்னு சொல்லுவாங்க. கேட்டு கேட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டி இந்த மீன் குழம்பு. ஆனால் நெருப்பு நல்லா குறைச்சி வேக வைங்க. சரியா அப்போ தான் அருமையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. யார் சரி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மீன் குழம்பு எப்படி சொன்னால் இதே மட்டும் சொல்லுங்கள். அருமையான ஒரு மீன் குழம்பு. ஓகே மக்களே, டாட்டா பாய். சந்திச்சு வரேன்.